நீயே ஆரம்பிப்பேன்னு நினைச்சா சைலண்டா இருக்க. எனக்கு ஜோவை பிடிச்சிருக்கு, ஜோக்கு என்ன பிடிச்சிருக்கு. அப்புறம் என்னக்கா, நல்ல நாளா பார்த்து பத்திரிகை அடிச்சிட வேண்டியதானே. என்னக்கா நான் பேசிட்டே இருக்கேன், நீ ஒண்ணுமே சொல்லாம இருக்க. முதல்ல சாப்பிடவா, அப்புறம் பேசலாம். நீ வந்து சாப்பிடு. இல்லக்கா, நான் வேணா மாமாட்ட பேசுவா. ஓ இப்ப புரியுதுக்கா. கல்யாணத்துக்கு அப்புறம் ஜோ உன்னை விட்டு போயிடுவாளோன்னு தானே நீ பயப்படுற? எனக்கு உன்னை விட்டா வேற யார் இருக்காக்கா? நான் இங்கேயே உன் கூட தானக்கா இருக்க போறேன். என்னக்கா நான் இவ்வளவு பேசியும் நீ ஒண்ணுமே பேசல. நான் என்ன சொல்றது, நீ ஜோ கிட்ட பேசு. இங்க வா. மாமா என்ன சொன்னாரு? எனக்கு கல்யாணம் படிக்கணும் தானே சொன்னாரு? ஆமா. அதுக்கு நீ என்ன சொன்ன? நான் என்ன சொல்றது? இப்படியே பேசிட்டு இருந்தா எப்படிமா? அவரும் ஏதாவது நினைச்சு முடிவு பண்ணிக்கிட்டா அதுக்கு நானா பொறுப்பு? அவன் உன் மேல உயிரே வச்சிட்டு இருக்கா. எனக்கும் தான் மாமனா ரொம்ப பிடிக்கும். அதுக்காக அதை லவ் எடுத்துக்க முடியாது. அது வேற இது வேற. எனக்கு தெரியாது. நீ ஆச்சு அவன் ஆச்சு, நீங்களே பேசி முடிவு பண்ணிக்கோங்க. அவர்கிட்ட நான் எப்படி இத பத்தி பேசுறது? ப்ளீஸ் மா, நீயே சொல்ல. இது வரைக்கும் என்கிட்ட அவன் எதுவுமே கேட்டதில்லை. முறையா அவன் கேக்குறத இல்லைன்னு சொல்ற தைரியமும் மனசும் எனக்கு இல்ல. ஜோ, ஒரு கீழே வந்துட்டாருமா. ப்ளீஸ் மா பேசு. ஜோ நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். மா ப்ளீஸ் மா. ஜோ, ஜோ, யார் நீங்க? ஜோ, ஹலோ, யார் நீங்க? ஜோ. சக்தி, நீ ஏன் ஆச்சரியமா இருக்குல்ல? என்ன பார்த்தா பைத்தியக்கார மாதிரி தெரியுதா உனக்கு? என் ஃபீலிங்ஸோட விளையாடிட்டு இருக்கேன். சக்தி ஏன் இப்படி? ப்ளீஸ் ஜோ, நான் பேசணும். நான் ஒரு மெக்கானிக்னு தெரிஞ்சுதானே லவ் பண்ண. நான் உன் மேல எவ்வளவு ஆசை வச்சிருந்தேனோ அது இனி வரைக்கும் மாறல. இப்ப என்ன நடந்துச்சுன்னு இப்படி எல்லாம் பேசுற? இருக்கலாம், ஆனா எனக்குள்ள இருக்கிற பயம், எனக்கு பயமா இருக்கு ஜோ. என்னை விட்டு விலகி போறியோன்னு பயமா இருக்கு ஜோ. அன்னைக்கு நடந்த தப்புக்கு அன்னைக்கே மன்னிப்பு கேட்டல. ஆனா அப்போல இருந்து நம்ம 2 பேருக்குள்ள ஏதோ பிரச்சனையாவே இருக்கு. ஜோ, என்னை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும்ல, நான் உன்னை எவ்வளவு லவ் பண்றேன்னு. எனக்கு தெரியும் நீயும் என்ன லவ் பண்றேன்னு. ஆனா நம்ம 2 பேருக்கு நடுவுல ஏதோ ஒண்ணு பிரச்சனையாவே இருந்துகிட்டு இருக்கு. அது இந்த வீடா இல்ல இவங்க எல்லாமா? நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல சக்தி, புரியாம பேசாத. ஜோ, உன்னை நல்லா வச்சு காப்பாத்துவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதே நம்பிக்கை உனக்கும் இருக்கணும். அப்படி இருந்தா என் கூட வா. இல்ல இவங்க தான் முக்கியம் நினைச்சீன்னா நீ இங்கே இருக்கலாம். ஏய்,
நீ இங்கேயா இருக்க? ஏன்? ஒண்ணும் இல்ல. சொல்லுங்க, என்ன விஷயம்? இல்ல, ஒண்ணும் இல்ல. அம்மாவுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா? அதெல்லாம் இல்ல. 2 நாளா ஆபீஸ்க்கு வரவே இல்ல. எந்த இன்டிமேஷனும் இல்ல. வீட்டுக்கு போன் பண்ணி பார்த்தா ரிங் போயிட்டே இருக்கு. அதான் நீங்க போற இடம்லாம் தேடி பார்த்துட்டு இங்க வந்தேன். ஏன் தேடினீங்க? எதுக்கு தேடணும்? இதெல்லாம் உங்களுக்கு புரியாத சக்தி. என்னங்க? எனக்கு புரியல தாங்க. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க ப்ளீஸ். இதென்ன பிராண்டியா? இல்ல, விஸ்கி. எத்தனாவது ரவுண்ட்? 4வது. மனசு சரியில்லை அதானே சொல்ல போற? அப்படி என்ன பிரச்சனை உனக்கு? எனக்கு என்னங்க பிரச்சனை? வேலை இருக்கு, கை நிறைய சம்பளம் இருக்கு, வண்டி வேற கொடுத்துருக்காங்க, எங்க வேணா போயிட்டு வரதுக்கு. எல்லாம் இருந்தும் லைஃப்ல எதையோ இழந்த மாதிரியே ஒரு ஃபீலிங். நான் இழந்ததை விடவா சக்தி? நான் கடைசியா எப்ப சிரிச்சேன்னு எனக்கே தெரியல. அழுததான் ஞாபகம் இருக்கு. ஆனா உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் சிரிக்க ஆரம்பிச்சிருக்கேன். இப்படி மத்தவங்க ப்ராப்ளம் எல்லாம் புரிஞ்சுக்கிறேன். நீ அட்வைஸ் பண்றது போல நாமளும் இருக்க முடியாதுல்ல. எதிர்பார்த்து ஏமாந்து போறது போல பெரிய கஷ்டம் எதுவும் இல்லைல்ல. இல்ல பிரியா? போதும். உன்னை பார்க்காதப்பெல்லாம் என்னால நார்மலா இருக்க முடியல. அதான் பார் வரைக்கும் தேடி வந்துட்டேன். அப்ப நான் வரேன். நான் ஏதாவது தப்பா பேசிட்டேனா? நான் கிளம்புறேன்.
நீங்க தான் அவர் கூட வந்திருக்கிறதா? அவருக்கு பலத்த காயம் பட்டிருக்கு. சோ ஒரு ஆபரேஷன் தேவைப்படுது. அதுக்கு கன்சென்ட் வேணும். நீங்க அவரோட வைஃப் தானே? சைன் வாங்கிக்கங்க. எஸ் டாக்டர். இதுல ஒரு சைன் பண்ணுங்க மேடம். சக்தி, சக்தி. நீ என்னை விட்டு போறல? என்னை விட்டு போயிடுவியா சக்தி? Get up. Get up. Get up, Shakti, please. கூட பேசு. என்ன பாரு. என் வாழ்க்கைய போச்சு நினைச்சேன். ஆனா நீ வந்ததுக்கு அப்புறம் தான் மறுபடியும் சந்தோஷத்தை பார்த்தேன். சக்தி, ப்ளீஸ். இதனால தாங்க முடியாது சக்தி. ப்ளீஸ் கெட் அப். இல்ல சக்தி, இல்ல 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 நீ இப்ப எழுந்திருக்கிற. இல்ல 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 no 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 ஐயோ சக்தி 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 மண்ணில் வீழ்ந்தும் இன்னும் 2 மணி நேரம் கழிச்சு தான் எதுவுமே சொல்ல முடியும்னு சொல்ல போறீங்களா டாக்டர்? இல்லையே. அப்படின்னா நம்ம கையில என்ன இருக்கு? எல்லாம் மேல இருக்கோம் பாத்துக்குவான்னு சொல்லுவீங்களா? அதுவும் இல்லையே. என்ன சொல்ல போறீங்க? Now he is completely normal. அடாடாடாடாடாடா, இவர் போலி டாக்டர் நினைக்கிறேன்டா. சரியாவே ட்ரீட் பண்ண மாட்டேங்கிறாரு.
நீ நேஷனல் ட்ரிங்க் சாப்பிடுறியா? மிஸ்டர், அவுட்சைட் ஃபுட் இஸ் நாட் அலவுட். சாரி சிஸ்டர், வெரி சாரி. டாக்டர் நார்மல்னு சொன்னாரு, நீங்க என்ன கொண்டாந்து வைக்கிறீங்க? இது B12 இன்ஜெக்ஷன். ஆஹா, அடா பாவி. 12B ஆரம்பிச்ச உன் ஸ்டோரி இப்படி B12 வந்து முடிஞ்சிருச்சேடா. இதுக்கெல்லாம் காரணம் உன் அவசர புத்திடா. ஆமா, எல்லாம் உன்னாலதான். என்னாலயா? எல்லாம் உன்னாலதான். என்னாலயா? ஆமா, உனக்கு ஒரு மாமா இருக்கான்னு தெரிஞ்சிருந்தா உன் பக்கமே வந்திருக்க மாட்டேன். உனக்கு இப்படி சந்தேக புத்தி இருக்கும் தெரிஞ்சிருந்தா உன் கூட சுத்தி இருக்க மாட்டேன். ஏய் 12B போதுடா. அது 12B இல்லடா, உன் உட்பிடா. பாத்துட்டு உட்கார்ந்திருக்கே, போய் தொடர்ந்துடா. ஓ, ஓ. ஏய் ஜோ. ஏய் ஜோ. பஸ்ஸை பிடித்து விட்ட சக்திக்கு காதலை பிடிக்க முடியவில்லை. பஸ்ஸை பிடிக்க முடியவில்லை என்றாலும் இந்த சக்தி காதலை பிடித்து விட்டான், மிகவும் கெட்டியாக. வாழ்க்கை பயணத்தில் நீங்கள் எதிர்பார்த்த பஸ்ஸை பிடிக்க முடியவில்லை என்று வருத்தப்பட வேண்டாம். நம்பிக்கையோடு காத்திருங்கள். 12B உங்களுக்காக தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். பூத்தாலும் பூக்கட்டு, கடும் தீ பிடித்தாலும் பிடிக்கட்டு, ஒரு பொன்னகை செய், ஒரே பொன்னகை செய். உயிர் வாழ்வதாயினும் வாழட்டும், இல்லை சாவதாயினும் சாகட்டும்.